வென்றது நீதி என்று சிலரும், என்ன அநியாயம் இது, என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்று பலரும் புலம்பும் அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம், வாங்க பார்ப்போம். ஜூலை 11, 2006 பரபரப்பான மும்பை நகரம். நாளெல்லாம் உழைத்துவிட்டு எப்போதும் போல மாலையில் மின்சார ரயிலில் ஏறி வீடு திரும்பி கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்காது இந்த சம்பவம் நடக்கப் போகிறது என்று. மாலை சரியாக 6:24 அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அந்த கோர சம்பவத்திலிருந்து சுதாகரிப்பதற்குள் அடுத்த 11 நிமிடங்களில் நகரின் பல்வேறு ரயில்களில் அடுத்தடுத்து 7 பயங்கர குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. பிரஷர் குக்கரில் வெடிகுண்டுகளை வைத்து வெடிக்க செய்யப்பட்ட இந்த தீவிரவாத தாக்குதலில் 189 பேர் மரணமடைந்தார்கள். ஏறத்தாழ 1000 பேர் படுகாயமடைந்தார்கள். நாட்டையே உலுக்கிய இந்த கொடூர தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் தீவிரவாத அமைப்பான லஷ்கர்-இ தொய்பாவின் கிளை அமைப்பு லஷ்கர்-இ-கஹார் பொறுப்பேற்றுக் கொண்டது. காஷ்மீர் மற்றும் குஜராத் சம்பவங்களுக்கு பழிக்கு பழி வாங்க இந்த கொடூரத்தை நடத்தியதாக அறிவித்தது இந்த தீவிரவாத அமைப்பு. இதைத் தொடர்ந்து புலன் விசாரணைகள் நடந்தன. பலர் கைது செய்யப்பட்டார்கள். சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அதன் முன் கொண்டு நிறுத்தப்பட்டார்கள். செப்டம்பர் 2015 மும்பையின் சிறப்பு நீதிமன்றம் 12 பேர்களை குற்றவாளிகள் என கண்டறிந்து 5 தூக்கும், மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. இந்த நிலையில் அந்த தீர்ப்பு வந்து 10 வருடங்களுக்கு பின்பு இன்று மும்பை ஹைகோர்ட் அந்த தீர்ப்பை ரத்து செய்து அனைவரையும் விடுதலை செய்திருக்கிறது. குற்றம் நடந்து 19 வருடங்களுக்கு பிறகு குற்றவாளிகளை விடுதலை செய்ய நீதிமன்றம் கூறியிருக்கும் காரணங்கள் தான் அபாரமானவை. சாட்சி சொன்னவர்கள் அந்த சம்பவம் நடந்து 100 நாட்களுக்கு பிறகுதான் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்களை அடித்து உதைத்து குற்றத்தை ஒத்துக்கொள்ள வைத்திருக்கிறார்கள். குற்றவாளிகளின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட வெடிபொருள்கள், பிரஷர் குக்கர், மேப்புகள் இந்த குற்றத்துக்கு தொடர்புடையது என்பதை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கவில்லை என்று கூறி அனைவருக்கும் விடுதலை கொடுத்து விட்டது ஹைகோர்ட். இதற்கு தான் சிலர் வென்றது நீதி என்றும், சிலர் என்னடா நடக்குது நாட்டில் என்றும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு நமக்குள் எழும் கேள்விகள். இவங்க குண்டு வைக்கலன்னா யார் வச்சா குண்டு? ஒருவேளை கோத்ரா ரயில் தானே இருந்தது போல இந்த ரயில்களும் தானே வெடிச்சுடுச்சா? பல 100 பேர் கொல்லப்படுவதை குறித்து கவலையப்படாமல் குண்டு வைப்பவர்கள் குற்றத்தை தாங்களே முன்வந்து ஒத்துக்கொள்வார்கள் என்று நினைக்கிறதா நீதிமன்றம்? இப்போது ஹைகோர்ட் கொடுத்திருப்பது தான் சரியான நீதி என்றால் சிறப்பு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது என்ன? தூக்கில் போடும் அளவுக்கு கடுமையான தீர்ப்பு சொன்ன கீழமை கோர்ட்டுக்கு நீதி சட்டம் எதுவுமே தெரியாதா? கீழமை கோர்ட் சொன்னது தவறான தீர்ப்பு என்றால் அந்த தீர்ப்பை சொன்ன நீதிபதிக்கு என்ன தண்டனை? கீழமை கோர்ட்டுகளால் சரியாக, அதுவும் ஹைகோர்ட் சொன்ன காரணங்களைப் போல யோசித்து நீதி சொல்ல முடியாது என்றால் எதற்காக இது போன்ற வழக்குகளை எல்லாம் அங்கே விசாரிக்க வேண்டும், நீதி வழங்க வேண்டும்? பேசாமல் பிக் பாக்கெட் கேஸ், கையை பிடிச்சு இழுத்த கேஸ்களை மட்டும்தான் அங்கே பார்க்கணும். பெரிய பெரிய கேஸ்கள் எல்லாம் நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கே போயிடணும்னு சட்டம் கொண்டு வந்துடுங்க, நேரமாவது மிஞ்சும். பாவம் அந்த செத்து போனவர்கள். உங்களுக்கான நீதி இப்போது மறுக்கப்பட்டு இருக்கு. ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் அந்த நீதி கிடைக்கலாம். இல்லை என்றால் சமத்துவ இந்திய செக்குலரிசத்துக்காக உயிர் தியாகம் செஞ்சுதான் நினைச்சுக்குங்க. உங்களுக்கும் இதே கருத்துகள் தோன்றினால் லைக் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.